குருநாதனை பார்க்கும் பொழுது அது that is one of the major events in one's life. அப்போ என்ன ஆகும்னா நமக்கு சொல்ல முடியாத ஒரு ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் சொல்ல முடியாது, அதுக்கும் மேலான ஒரு 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 அனுபவம். அந்த அனுபவத்தினால தான் நமக்கு அழுக வருது. அப்போ என்ன, நம்ம மனசை மட்டும் இல்லை அந்த இடத்துல இன்வால்வ், நம்மளுடைய அந்தராத்மாங்களை நம்ம சொல்கிறோம்ல, அந்த இருப்பு நம்மளுடைய உள்ள எது இருக்குதோ அதுதான் நம்மளை இயக்கிறது. அதுதான் ஆக்சுவலாக பகவானை கான்டாக்ட் பண்ணுது. அந்த கான்டாக்ட்னால தான் அப்படிப்பட்ட ஒரு ரியாக்ஷன் நமக்கு நடக்கிறது. இதை அனுபவிச்சா தான் தெரியும் நமக்கு. பகவானை பார்க்கும் பொழுது அன்னைக்கே அழ ஆரம்பித்தேன். அப்புறம் அது வர்றது எதனாலன்னா நமக்கு உள்ள இருக்கிற அந்த இருப்பை பகவான் சொல்கிறார். அது அவர் செய்யக்கூடியது தான், நம்மளுடைய முயற்சினால் மட்டும் இல்லை. இட் இஸ் சம் கைண்ட் ஆஃப் interaction between your ஆத்மா and the Guru's place. அதுக்கு ரெண்டுக்கும் நடுவில் நடக்கக்கூடிய ஒரு இன்டராக்ஷன். அதனால தான் ஆத்மா அது நம்மளால் விளக்க முடியாது. அது இட் ஸ்டேஸ் ஆன். அது நான் ஒரு புத்தகம் எழுதியிருக்கேன், அது படிச்சிங்களா? அதாவது இது நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இதை நீங்கள் வச்சுக்கோங்க. அதாவது அவங்க இப்போ சர்க்குலேட் பண்ணும்போது இது கேம்பிட் ஆஃப் குருஸ் கிரேஸ் பேர். கேம்பிட் ஆஃப் குருஸ் கிரேஸ். கேம்பிட்னாக்கா நம்ம செஸ் விளையாடும்பொழுது அந்த ஃபர்ஸ்ட் மூவ்மெண்ட் வரும், அதுக்கு தான் கேம்பிட்னு சொல்கிறது. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் மூவ். அது வச்சு தான் மீறி என்னென்ன நடக்குதோ அதெல்லாம். அதே மாதிரி குருநாதனை பார்க்கறது, அந்த குருவனுடைய கிரேஸ் எப்படி நமக்குள்ளே வந்து சேருதோ அதனுடைய ஆரம்பம் தான் ஃபர்ஸ்ட் மூவ். அதுக்காகத்தான் இதுக்கு கேம்பிட் ஆஃப் குருஸ் கிரேஸ் பகவானை ஒரு உணர்த்துறது. சம் ஃபேசினேட்டிங் ஃபர்ஸ்ட் மீட்டிங்ஸ் வித் பகவான் யோகிராம் சிவகுமார். பகவான் யோகிராம் சிவகுமாரோட ஒரு 25 பேர் இன்க்ளூடிங் மீ எப்படி அவங்க முதல்ல பகவானை பார்த்தாங்க, அதுதான் இதில் இருக்குது, ஆசிரமத்தில் இருக்குது. இதை முடிஞ்சால் வாங்கி இப்போதைக்கு நான் ஒரு காப்பி கொடுக்குறேன். முடியாது யூ கேன் சர்க்குலேட். அப்புறமா அது மாத்திரம் இல்லை, பொதுவாக வேறும் சில குருமார்கள் இன்க்ளூடிங் நம்ம பகவான் அவங்களுடைய குருநாதர்களை எப்படி பார்த்தாங்க. இதில் நமக்கு என்ன தெரியுதுன்னா தற்செயலாக நடக்கிறது கிடையாது. குருநாதர் பார்க்கறது தற்செயலாக நடக்கிறது கிடையாது. இது பை சம் பவர். அது நல்லா உணர முடியும். அதில் ஆரம்பத்திலேயே எழுதியிருக்க மற்ற குருமார்கள் சில நேரங்கள் என்ன இருந்தால் சீடனை வர சொல்லி குருநாதன் இல்லைன்னா சில இடங்களில் குருநாதன் சீடனை பார்க்க போகிறார். இதெல்லாம் நடந்திருக்குது. ஏன்னா அந்த சக்தி தீர்மானம் பண்ணுறது, குருவை சந்திக்கிறது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. இட்ஸ் ப்ரீ ஆர்டைன்ட் பை ஃபாதர்னு பகவான் சொல்லுவாருங்க. அந்த ஆல் பவர்ஃபுல் கிரியேட்டர் அவர் தீர்மானம் பண்ணுறது. இதை தவிர இந்த புத்தகம் படிக்கும்போதே அது நமக்கு உணர முடியும். மாத்திரம் இல்லை, நம்ம ஏற்கனவே உணர்ந்தவங்க தான் நீங்கள். அதை நம்ம ஒரு தினம் இது அப்படியே வளரும். வேதெல்லாம் பகவான் போட்டிருக்காரு, அதை அப்படியே தானாகவே வளரும். அது அப்படியே நடக்கும். இதெல்லாம் ஒரு ஒரு இயற்கையினுடைய ஒரு லோ சரிங்கம்மா. பார்த்து யாருக்கு